ஐயனார் துணை சீரியல் உறவுக்குள் ஒரு சதி மனோகரின் புதிய திட்டம். ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மனோகரனுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய போகுது. நிலாவோட வீட்டுக்கு ஒரு கார் வருது. அந்த காரை பார்த்ததுமே நடேசன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மனோகர் நிலாவை கூட்டிட்டு போக வர்றாரு. ஆனா ஒரு பெரிய ரகசியம் வெளியே வருது. மனோகரன் வருகை நடேசன் குடும்பத்தில் குழப்பம். நடேசன் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. ஒரு கார் வருது, பாக்குறாரு. யாரா இருக்கும் இது? சோழன் பையன் இப்பதானே போனா, இது அவனோட கார் கிடையாது, யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போதான் மனோகரன் கார்ல இருந்து கீழே இறங்குறாரு. அதே நேரம் சேரனும் யதார்த்தமா அங்க வராரு. சேரன் மனோகரனை பார்த்ததும், இவர் வந்துட்டு நிலாவோட அப்பாவாச்சே, ஏலகிரியில பார்த்தோமே. மனோகரன் கிட்ட வேகமா ஓடி போய், சார் சார் வாங்க சார், நல்லா இருக்கீங்களா சார், நிலாவை பார்க்க வந்தீங்களா சார், வாங்க சார் அப்படின்னு சேரன் கூப்பிடவும் மனோகரன் மனோகரன் இவன் யாரு, இவ்வளவு அவசரமா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு மாதிரியா பார்க்கிறாரு. உடனே மனோகர், நிலாவை வந்துட்டு கூப்பிடுறியா? சேரன் வேகமா ஓடி வந்து, நிலாவை கொஞ்சம் வெளியே வாப்பா, உன்னை பார்க்க ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காரு, வேகமா வாப்பா அப்படிங்கிறாரு. நிலா யதார்த்தமா வந்து, யாருன்னு வந்திருக்கா? மனோகரை பார்த்ததும் நிலாவுக்கு வந்துட்டு பயங்கர அதிர்ச்சி. நிலா வந்துட்டு, அப்பா. மனோகரன் புன்னகையுடன், வாடா எப்படா இருக்க? நிலா, நல்லா இருக்கேன்ப்பா, என்னை பார்க்கவாப்பா வந்தீங்க அப்படின்னு கேட்க மனோகரன், ஆமாடா உன்னை பார்க்கத்தான் வந்தேன், உன்னை பார்க்காம நான் இங்க எதுக்குடா வரப்போறேன், வாங்கப்பா. நிலா உடனே, வாங்கப்பா வாங்கப்பா உள்ள வாங்கப்பான்னு அப்படியே ஆனந்த கண்ணீர்ல வடிக்கிறாங்க. பல்லவனும் சேரனும் கூட, வாங்க சார் உள்ள வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மனோகரன் வீட்டுக்குள்ள வந்து வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு. மனோகரன் மனதுக்குள், வீடு இவ்வளவு கந்த கோலத்துல இருக்கு, இந்த வீட்லயே என் பொண்ணு இருந்துகிட்டு இருக்கா? எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு சேர்ல உட்கார்றாரு. உட்கார்ந்ததும் எதிர்த்தாப்புல பார்த்தா நடேசனோட மனைவி போட்டா இருக்கு. அவங்கதான் மனோகரனோட தங்கச்சி. மனோகரன் அறிந்த ரகசியம், நடேசனுடைய மனைவியோட அண்ணன் தான் மனோகருங்கிற விஷயம் வந்துட்டு நடேசனுக்கு இதுவரை தெரியாது. மனோகரோட தங்கச்சி சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போய் நடேசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் தான் நடேசங்கிற விஷயமும் மனோகருக்கு தெரியாம இருந்துச்சு. அந்த போட்டோவை பார்த்ததும் மனோகருக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. மனோகரன் அதிர்ச்சியுடன், ஆமா அந்த போட்டோவில் இருக்கிறவங்க யார் நிலா அப்படின்னு கேட்குறாங்க. நிலா, இவங்களாப்பா, இவங்க வந்துட்டு சோழனோட அம்மா அப்படின்னு சொல்ல மனோகரன் அதிர்ச்சியா, சோழனோட அம்மாவா அப்படின்னு கேட்குறாரு. நிலா, ஆமாப்பா, இவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மனோகரன் வந்துட்டு சமாளித்து, இல்லப்பா, இல்லடா எனக்கு தெரியாது. மனோகரன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இப்ப என் தங்கச்சி பசங்களா இவங்க, அப்ப அந்த வெளியில இருக்காரு, இப்ப அவர் யாரு அப்படின்னு. மனோகரன், அவரு இவங்களுடைய அப்பா தானே, இந்த போட்டோல இருக்காருல, இவங்களுடைய கணவர் தானே அவரு அப்படின்னு கேட்க. நிலா, ஆமாப்பா. மனோகர், அவர் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்க. நிலா, அவர் பேர் வந்துட்டு நடேசன்பா அப்படின்னு சொல்றாங்க. மனோகரன் வந்துட்டு அதிர்ச்சியில உறைந்து போறாரு. சின்ன வயசுலயே ஓடி போனா, அதுக்கப்புறம் இவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கா, என்ன இருக்கு, இவளை நான் பார்க்க கூட கிடையாது, இவ இறந்தும் போயிட்டா அப்படின்னு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுட்டு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. அடுத்த சீன்ல, சரி நிலா வாமா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்றாரு. மனோகரன் சொன்னதும் நிலாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. நிலா, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதிர்ச்சியில. மனோகரன், உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா, வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா திடீர்னு வீட்டுக்கு வான்னு சொல்றீங்க அப்படின்னு நிலா கேட்க. ஆமாடா, உன்னை வீட்டுக்கு தான் கூப்பிட்டேன், நீ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் இங்க வாடா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சோழன் உன் கணவர், நீ முடிவு பண்ணிட்ட, நீ இங்கே தான் இருக்க, கல்யாணமான பொண்ணுங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போறது கிடையாதா, நான் உன்னை அந்த மாதிரி கூப்பிடுறேன்டா, நான் உன்னை நிரந்தரமா இங்க இருக்க சொல்லி நான் கூப்பிடல, நீ அங்க அடிக்கடி வந்துட்டு போ அப்படின்னு சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். இப்ப நான் உன்னை கூட அங்க கூட்டிட்டு போறதுக்காண்டி தாண்டா வந்திருக்கேன். நான் உன்னை அங்க கூட்டிட்டு போய் அந்த சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்காகவோ இல்ல அந்த வீட்டுக்குள்ள போட்டு உன்னை பூட்டி வைக்கிறதுக்காகவோ இதெல்லாம் எதுவும் கிடையாது. உன் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்றேன், நான் இங்க இருந்து உன்னை சும்மா யதார்த்தமா கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். அங்க ஏலகிரியில நடந்ததுல இருந்து அம்மா கொஞ்சம் மனசு ரொம்ப வருத்தமா இருக்கடா, அவளுக்கு அடிக்கடி உடம்பு வேற சரியில்லாம ஆகுது, உன்னை வேற பார்க்கணும் பேசிக்கிட்டே இருக்கா, எனக்கு வேற மனசு கேட்கல, 1000 தான் நீ தப்பு பண்ணியிருந்தாலும் நீ வந்துட்டு எங்களோட ரத்தமாச்சுலடா. மனோகரன் ரொம்ப பாசத்தை புரியவும் நிலாவோட மனசு மொத்தமா மாறிடுது. ஏம்பா, அண்ணி எதுவும் உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு நிலா கேட்க. இல்லையேடா, என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நிலா மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்பாவுக்கு எந்த விஷயமும் தெரியலையா? அப்புறம் திடீர்னு என்ன என் மேல இவ்வளவு அக்கறையும் பாசமும், நம்பலாமா, இதை நம்பி போலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்க. சேரன் வேகமா டீ எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்து, சார் குடிங்க சார் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா சரிப்பா. மனோகரனும் டீ எல்லாம் எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு, சரிடா கிளம்பலாமா அப்படின்னு மனோகரன் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் சோழன் வராரு. சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம், மனோகரனின் ஒரு சதி திட்டம் தெரிய வருது. சோழன் மனோகரை பார்த்ததும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த ஆள் எதுக்கு இங்க
இங்க வந்திருக்காரு. நம்மகிட்ட ஏற்கனவே இந்த ஆளு சவால் வேற விட்டுருக்காரு. ஒரு வாரத்துல என் பொண்ண உன்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால நிலாவ இங்கருந்து கூட்டிட்டு போலாம்னு வந்திருப்பாரோ! அப்படின்னு சோழன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ளே வந்ததுமே, "சார், சார் வாங்க சார். எப்ப சார் வந்தீங்க?" பின்னாடியே நடேசனும் வந்துட்டு சோழன் பேசுறத கேட்கிறாரு. நடேசன், "என்னடா மாமனார புடிச்சுட்டு சாரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உரிமையா மாமான்னு கூப்பிடுறா. அவர் உன் பொண்டாட்டியோட அப்பா தானே! உனக்கு மாமனார் தானே! அவரு மகள பார்க்க வந்திருக்காரு. பத்தாததுக்கு அவங்க அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லையாமா. அதுதான் கூட்டிட்டு போறதுக்காண்டி வந்திருக்காருடா." நடேசன் இப்படி சொன்னதும், "ஓ! இந்த ஆள் போட்ட சவால்ல ஜெயிக்கணும்ங்கிறதுக்காண்டி தான் இப்ப அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி நிலாவ கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காரா?" அப்படின்னு சோழன் யோசிக்கிறாரு. "சார் என்ன சார் நிலாவ 1 வாரத்துக்கு கூட்டிட்டு போலாம்னு வந்திருக்கீங்களா? இல்ல 1 வாரத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா?" சோழன் கேட்டதும் நிலாவுக்கு குழப்பம். "என்ன 1 வாரம்?" அப்படின்னு நிலா கேட்கிறாங்க. மனோகரன் வந்துட்டு சமாளிக்கிறாரு. "அது ஒண்ணும் இல்ல நிலா. மாப்பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட விளையாடுறதே வேலை தான். அவரு ஏதோ எதார்த்தமா விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிடா நீ கிளம்பு. நான் வந்திருக்கிற கேப்லயே நம்ம அப்படியே திருவண்ணாமலையும் போயிருவோம். அம்மாவையும் பார்த்துட்டு என் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு 10, 15 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீ சென்னை வா" அப்படின்னு சொல்றாரு. நிலா தயக்கத்துடன், "இல்லப்பா நான் இப்பதான் வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்பதான் ஒரு இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். திடீர்னு வேலை கிடைச்சிருச்சுன்னா அங்க போயிட்டு டக்குன்னு என்னால வர முடியாதுல்ல. நான் வேலையெல்லாம் எனக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் வரேன். அதே மாதிரி இங்கேருந்து என்னால வர முடியாததுக்கு ஒரு சில காரணம் இருக்குதுப்பா." மனோகரன் நிலாவிடம் தனியாக, "என்னடா எதுவும் அப்பாகிட்ட நீ தனியா சொல்லணுமா?" அப்படின்னு கேட்க, மனோகரன தனியா கூட்டிட்டு போய், "இல்லப்பா இந்த வீட்ட பொறுத்தவரைக்கும் வெளிப்பார்வை என்னன்னா, இந்த வீட்ல பொண்ணே தங்காது அப்படிங்கிற பார்வை தான் இருக்கு. அந்த இத மாத்தி காமிக்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். சேரன் அண்ணாவுக்கு மட்டும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு இங்க வந்ததுமே நான் கண்டிப்பா நீங்க இந்த அளவுக்கு மனசு மாறுனதுக்கப்புறம், நான் எப்படிப்பா அம்மாவ வந்துட்டு பார்க்காம, உங்கள எல்லாம் பார்க்காம எப்படி நான் இருப்பேன்? இங்க மட்டும் ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னு வைங்களேன், நான் உங்க கூடயே வந்துருவேன். நான் அங்கேயே கூட இருக்கிறேன்." அப்படின்னு சொல்ல மனோகரனு புதிதாக யோசிக்கிறாரு. "என்னப்பா, இப்ப அந்த மூத்த பையன் அந்த பையனுக்கே கல்யாணம் ஆகணும் அப்படிதானே?" நிலா, "ஆமாப்பான்னு" சொல்றாங்க. மனோகரன் யோசிக்கிறாரு. அப்ப அவருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகணும். அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்தா, நீ வந்துருவ அதானே? அப்ப இந்த வீட்டுக்குள்ள வர்றவ இந்த பசங்க எல்லாத்தையும் பிரிக்கணும். இந்த குடும்பத்தையே பிரிக்கிற ஒருத்தியா தான் இருக்கணும். அப்ப அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருந்தா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும்னு, குடும்பத்தை எந்த அளவுக்கு கஷ்டப்பட வச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்து, அந்த சோழனோட குடும்பம் தினம் தினம் சித்திரவதைய அனுபவிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பொண்ண நான் இங்க கூட்டிட்டு வரேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே மனோகரன் யோசிக்கிறாரு. மனோகரன் நிலாவிடம், "அதுக்கு என்ன நிலா, நம்மளுடைய சொந்தக்கார பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கு. நீ வேற இங்க இருக்க. உன்னோட கணவரோட அண்ணனுக்கு பொண்ணு சுத்தி முத்தி பார்த்தாலும் ஒரு முறையில பொண்ணு தான் வருது. அந்த பொண்ணையே நம்ம ஏன் சேரனுக்கு பார்க்கக்கூடாது?" நிலா ஆச்சரியமா, "அப்பா நீங்களாப்பா இதெல்லாம் சொல்றீங்க?" அப்படின்னு கேட்க, மனோகரன், "நீ தான் இவ்வளவு தூரம் சொல்றியேடா, இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா தான் நான் வந்துருவேன்னு. அப்ப அதுக்காண்டியாவது நான் ஒரு அப்பனா சேரனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ண ஏற்பாடு பண்ண மாட்டேனா? நான் புரோக்கர் கிட்ட பேசி என்ன ஏதுன்னு உங்க வீட்ல பேச சொல்றேன். எல்லாம் சரியா வந்துருச்சுன்னா கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிரும்." மனோகரன் சேரனோட குடும்பத்த பிரிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு பொண்ண ஏற்பாடு பண்றாரு.